எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பா ஸ்கூலில் நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அதுவும் ஃபங்க்ஷன் நடக்குது. கலைத்திரோட ரிகர்சலுமே நாளைக்கு நடக்குது. ஸோ அதனால நம்ம பாப்பாவோடைய ஸ்கூலுக்காக ஃபஸ்ட்டு கரகம் தான் நம்ம செய்கிறோம். அந்த கரகம் ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம கரகம் செய்கிறோம். ஸோ நாங்களாம் வீட்டில் வந்து கரகம் புதுசாக ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாப்பா ஸ்கூல்லே குடம் கிளி அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்மளாம் போயிட்டு இந்த பேப்பர்ஸுமே கொஞ்சம் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அது வாங்கிட்டு வந்துட்டு இப்போ அம்மா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோன் வச்சிட்ருக்கேன். பாப்பா ஸ்கூல் இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால சொல்லி மருதாணி பிச்சு அரைக்க முடியாதனால கோன் வாங்கிட்டு வந்து கையில் வச்சுக்கிறோம். கிளியும் வச்சாச்சு. ஓகே, பெருசாக எந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நைட்டு வந்து கலக்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, இன்றைக்கி ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதனால் பாப்பாவுக்கு வந்து இப்போ மேக்கப் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் முடியல, அதாவது உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நல்லா நீட்டாக இடி முடி தான் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நாங்கள் எத்தனை மணிக்கு ஒரு காலைல 4 o'clock எழுந்தோம். அதுலேருந்து ஒரு கொஞ்சம் வீட்டு எல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு பண்ணுறதுக்கே டைம் வந்து 7:30 ஆகிடுச்சு. நாங்கள் இன்னும் முடியவே இல்லை. வேறு ஸ்கூலுக்கு வர கொஞ்சம் டக்குன்னு போகணும். வேறு என்ன பண்ணுறதுனே சொல்லி தெரியல. இப்போ தான் ஹேர் ஸ்டைலிங்கே முடிஞ்சிருக்கு, மேக்கப் முடிஞ்சு ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருக்கு. இனிமேல் இன்னும் கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு தான் போகணுமே. வேறு இருக்காங்க. ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, பாப்பாவோட லுக் எப்படி இருக்குது, ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் குறையா இருந்தாலுமே மறக்காமல் சொல்லிவிடுங்க. அடுத்த மேக்கப்பில் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம பாப்பாவோட அவுட்ஃபிட். மறக்காமல் நம்ம பாப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. ஹேர் ஸ்டைலு எல்லாமே ஃபினிஷிங்காக மேக்கப்பும் ஃபுல்லாக முடிச்சாச்சு.